காலேஜ் உங்க காலேஜ்ல எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி பொண்ணுங்க இருக்காங்களா? நாங்கள் என்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் வேஸ்ட்டாக போச்சு ப்ரோ. நாங்கள் போனோடனே சரி இந்த பக்கம் ஒரு 30 கேர்ள்ஸ், இந்த பக்கம் ஒரு 40 கேர்ள்ஸ், நல்ல ஒரு 5 பசங்க இருப்போம்னு நினச்சோம். பார்த்தா 50 பசங்க 5 பொண்ணுங்கன்னு உட்கார வச்சிட்டாங்க எங்களை. பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா? எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா சீனியர்ஸ் தான் தேவதை மாதிரி இருப்பாருங்க. இவனுங்களாம் தெருக்காட்சி மாதிரி இருப்பாருங்க. எங்கள் கிளாஸ் பொண்ணுங்களா என்ன பண்ணுறது? சீனியர்ஸ் சைட்டேஷன் இருப்போம் ப்ரோ நாங்கள் ஜாலியாக. மேம்களும் வருவாங்க. மேம் அட்மிஷன் ஆஃபீஸ் பார்த்து ஏமாந்து போயிட்டோம். அட்மிஷன் ஆஃபீஸ் போனோம், மேம்லாம் அழகா ஆண்ட்ரியா மாதிரி இருந்தாங்க. அப்புறமா எங்களுக்கு வர மேம்லாம் ஆயா மாதிரி இருக்கிறாங்க. என்ன பண்றது? இப்போ ஷோவோட கண்டென்ட் என்னன்னா, பொண்ணுங்க மேக்கப் போட்டாலா இருக்குமா மேக்கப் போடலனால? பொண்ணுங்க மேக்கப் போடலன்னா தான் ப்ரோ நல்லா இருக்கும். எப்பயுமே நம்ம மேக்கப் போட்டு அந்த பொண்ணுல பார்க்க முடியாது. எப்பயுமே நம்ம எங்கன்னா வெளியே போகும்போது அந்த பொண்ணை மேக்கப் போட்டு கூட்டு போவோம். நார்மலாக எப்பயுமே மேக்கப் போடாமல் தான் பார்ப்போம். அதனால மேக்கப் போடாமல் தான் பொண்ணு நல்லா இருக்குமே. எப்பயுமே அந்த பொண்ணு உண்மையாக இருக்குன்னா அந்த பொண்ணு அழகுக்கோசம் நம்ம லவ் பண்ணல, கல்யாணம் பண்ணல. அந்த பொண்ணு நம்மளுக்கு உண்மையாக இருக்காதான் நம்ம கல்யாணம் பண்ணுறோம். அப்போ எதுக்கு மேக்கப்பு? மோஸ்ட்லி எல்லாம் பொண்ணுங்கள்லாம் வெளில வரும்போது மேக்கப் போட்டு தான் வராங்க. ஸோ அப்போ இல்லை நீங்கள் பார்க்கணும் மேக்கப் போட்டு தானே வரும். எல்லாம் மேக்கப் போட்டு வரோம் ப்ரோ. அதான் ஏன் போடணும்? அதான் நீங்கள் நார்மலாக அழகாக இருக்கீங்க. எதுக்கு நீங்கள் மேக்கப் போட்டு இன்னும் அழகு காட்டணும்? அது போட்டனால கேவலமாக தான் இன்னும் மோசமாக இருக்கீங்க. சொல்றாங்களே நிறைய பொண்ணு பேசிட்டே இருப்பீங்க ப்ரோ. பொண்ணுங்கிட்ட பேசுறது வேற ப்ரோ. பொண்ணுங்கிட்டனா இப்போ எப்படி அந்த பொண்ணுங்க எப்படி நம்ம கேர்ள்ஸை விட பாய்ஸ் தான் நல்லா நம்புவோம். நல்லா பேசுவானுங்க, நல்லா இது பண்ணானு பிரச்சனை வருவானுங்க. அதனால பொண்ணுங்கிட்ட நம்ம ஜாலியாக பேசுவேன். பசங்க கூட தெரிய நேரத்தில் எதனா ஒரு பிரச்சனை ஹெல்ப் பண்ண மாட்டானுங்க, வந்து யோசிப்பானுங்க. பட்டாங்க என்ன அப்படியே மாத்தி சொல்றீங்க ப்ரோ? உண்மையிலே ப்ரோ பசங்க தான் கூப்பிட்டாக்கல வருவாங்க, பொண்ணுங்க கூப்பிட்டாக்கல. அதோ இவன்லாம் இருக்கான் பாருங்க, பிரச்சனை விட்டு போவான். அதே பொண்ணு பிரச்சனையோனால தான் வரும். பொண்ணுங்க கூப்பிட்டாக்கல வந்துருமா? பொண்ணுங்க என்ன கூப்பிட்டா வந்து பேசுவேன். யாராவது கூப்பிடுங்க பார்ப்போம் ப்ரோ. இப்போ எல்லாம் காலேஜில் இருக்கும் ப்ரோ. எல்லாம் பண்ணுறோம். இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? பசங்க கூப்பிட்டு வர மாட்டாங்க, பொண்ணுங்க கூப்பிட்டா வருவேன். பொண்ணுங்க கூப்பிட்டா வரும்னா எப்படி ப்ரோ? அதுங்க ரொம்ப பெரிய சண்டைலாம் வராது ப்ரோ. நானும் சும்மாலாம் சண்டைக்கு போக மாட்டேன். இப்போ என்ன ஒரு பிரச்சனை, காசு தேவை, ஆனால் யோசிக்காம காசு அனுப்புங்க. இவங்கலாம் எதுக்கு என்கிட்ட இல்லைன்றுவானுங்க. இல்லை காசு அவன் அக்கௌண்ட் வேற அக்கௌண்ட்ல மத்திய அக்கௌண்ட் 0ல இருக்கு அப்படின்னு வானுங்க. அந்த மாதிரி பண்ணானுங்க ப்ரோ. ஆனால் பசங்களும் மஜா தான் ப்ரோ. பொண்ணுங்களோட பசங்களும் மஜா தான் ப்ரோ. பொண்ணுங்க மேக்கப் போட்டாலா இருக்குமா மேக்கப் போடலனால இருக்கும்? மேக்கப் போட்டால் தான் அழகா இருக்காங்க. மேக்கப் போடல வைங்களேன், அப்படியே அங்கே போயிடுவேன். மேக்கப் போட்ட பொண்ணுலாம் சைட் அடிப்பீங்க? நான் இது வரைக்கும் அடிச்சதில்லை. அடிக்கணுக்காக வெயிட் பண்ணுறேன். வேண்டாம், நம்மளுக்கு எதுக்கு ரிஸ்க்கு, நம்மளுக்கு என்ன வேலையாவது போயிட்டு இருக்குமே அந்த மாதிரி. கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் கல்யாணம் ஆகலை, பொண்ணு தேடிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு எப்படி மேக்கப் போட்டாலா இருக்கும் மேக்கப் போடலனால? ரெண்டுக்குமே நடுவில் இருக்கணுங்க. எப்படி எங்கிட்ட மேக்கப் போட்டு எங்கிட்ட மேக்கப் போடாங்க அப்படி வச்சுக்கலாங்க. ஓ இப்போ என்னன்னா மேக்கப் போட்டால் தான் வெளியே வராங்க. மேக்கப் போடல வைங்களா வீட்டுக்குள்ளே இருக்காங்க. இப்போ பொண்ணுங்க பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியும், ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா வா என்ன மாதிரி தெரியுமா, கிம்மா கிளிப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. பொண்ணுங்க மேக்கப் போட்டா அழகா இருக்குமா மேக்கப் போடலன்னா அழகா இருக்கும்? மேக்கப் போட்டால் அழகா இருக்கும். அதனால மேக்கப் போடாத இருக்க பொண்ணு அதை விட அழகா இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணை பிடிக்கும்? எனக்கு மேக்கப் போடாத பொண்ணு இது தான் பிடிக்கும். பொண்ணுங்க மேக்கப் போட்டா அழகா இருக்குமா மேக்கப் போடலன்னா அழகா இருக்குமா? ஒரு சில பொண்ணுங்க மேக்கப் போட்டால் நல்லா இருக்கும், ஒரு சில பொண்ணுங்க மேக்கப் போடல நல்லா இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும்? மேக்கப் போடாமல் தான் இருக்கும். அவனுக்கு ஆன்டி தான் ப்ரோ பிடிக்கும். உங்களால எப்படி மேக்கப் போட்டா அழகா இருக்குமா மேக்கப் போடலன்னா அழகா? இந்த மூஞ்சி எப்படி இருந்தாங்க? எத்தனாவது லவ் ப்ரோ? புரியல ப்ரோ. மூணாவது. இந்த இடத்துல ஒரு பொண்ணு ஸ்டிக்கர் ஒட்டினா அது முத்தம் கொடுமா? பொண்ணு ஸ்டிக்கர் ஒட்டி நீ வாங்கிட்டு எடுத்துருவாங்களா? முத்தம் கொடுத்துருவோம். 4 பேருக்கு என்ன கலாச்சி சிரிக்க வச்ச அது நமக்கு என்ன சந்தோஷமோ என்ன கெத்தோ இல்லை நம்ம தான் பெரிய காமெடி நினச்சிக்கிறானுன்னு தெரியல. பேண்டி எப்படி தட்டுறது, எப்படி தூக்குறது, பேண்டியை பார்த்தோன்னே எப்படி தூக்கின்னு போகிறது, ஆண்டியை பார்த்தோன்னே எப்படி தூக்கின்னு போகிறது, உங்கள் மைண்டில் இருக்கிறது. ஆண்டியை பார்த்தோன்னே எப்படி தூக்கின்னு போகிறதுனா ஆண்டி வீட்டுக்கு போய் பால் பாக்கெட்டு ஃபஸ்ட்டு போடணும். அது வந்து அவங்க இதில் நம்ம அப்படியே பணம் அப்படியே காசு சேர்த்து இப்படி பண்ணினே இருந்துச்சுங்க. ஆண்டி அப்படியே வரும், நம்ம பக்கம் வரும். கொடுப்பாங்களா ஆண்டி? பால்லாம் பொறுமையாக கொடுப்பாங்க. பௌத்திர பாடாது. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா.